நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். கயிற்றை பாம்பாக மாற்றும் இந்திரஜாலம். கிளிகாவடி ஜோதிடம் மூலம் முக்காலத்தையும் தெரிந்து கொள்ள முடியுமா? ஒரு அமானுஷ்ய சித்தருடன் நமது குழு. ஆஞ்சநேயராகவே மாறி பக்தர்களுக்கு அருள் புரியும் கோவில் பூசாரி. திருமணத் தடை முதல் கடன் பிரச்சனைகள் வரை சகல வினைகளையும் தீர்க்கும் குபேர ஆஞ்சநேயர். நம் அன்றாட வாழ்வில் தினம் தினம் பல்வேறு அமானுஷ்யமான சம்பவங்களை கடந்து வந்தாலும் கூட அதில் பலவற்றை பற்றி ஆராய்வதும் கேள்வி கேட்பதும் இல்லை. ஆனால் அப்படி எளிதில் கடக்க முடியாத சில சம்பவங்கள் நடக்கையில் நிச்சயம் நாம் கேள்வி கேட்க தயங்குவதும் இல்லை. இது போன்ற எண்ணில் அடங்காத சம்பவங்களை பற்றி நாம் இதற்கு முன்பு இந்நிகழ்ச்சியில் பார்த்திருந்தாலும் சற்று வித்தியாசமான 2 சம்பவங்களைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்திரஜாலத்தினை பயன்படுத்தி கயிற்றினை பாம்பாகவும் கிளிக்காவடி என்ற ஜோதிட முறையினை பயன்படுத்தி முக்காலத்தையும் அறிந்து கொண்டு தன்னிடம் வரும் பக்தர்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டிருக்கும் அமானுஷ்ய சித்தரை பற்றியும், இரண்டாவதாக திருமண தடை முதல் கடன் பிரச்சனைகள் வரை சகல பிரச்சனைகளையும் தீர்த்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயராகவே மாறி அருள் புரியும் கோவில் பூசாரி மாரித்துரை என்பவரை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். சித்தர்கள் கண்டுபிடித்த அஷ்டமா சித்துக்களில் மிகவும் அரிதான ஒன்று இந்திரஜாலம். மகாபாரத யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட பலவிதமான அஸ்திரங்களில் எல்லாம் இந்திரஜாலத்தின் ஒரு அஸ்தம்தான் என்று சொல்லப்படுகிறது. சாதாரண ஒரு கயிற்றை பாம்பாக மாற்றுவதும் கிளிகாவடியின் மூலம் ஒருவரின் முக்காலத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதும் இந்திரஜாலத்தின் பிரதான அம்சமாக கருதப்படுகிறது. இந்த அமானுஷ்ய சக்தி வாய்ந்த இந்திரஜாலத்தை தெரிந்த சித்தர்களில் ஒரு சிலர் மட்டுமே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் நாம் கேள்விப்பட்ட சித்தர் விநாயகம். இந்திரஜாலத்தின் மூலம் சித்தர் விநாயகம் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவாராம். இந்த இந்திரஜால சக்தியின் மூலம் ஒரு பொருளை திடீர் என நாம் விரும்பும் இடத்திற்கு வரவழைப்பது, நம் கண்முன் இருப்பதை மறைய வைப்பது, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிக் காட்டுவது போன்றவற்றை செய்ய முடியும் என்று கூறிய போது நமது குழுவிற்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. இவர் எவ்வாறு இவ்வகையான செயல்களை செய்ய போகிறார் என்று எதிர்பார்ப்பும் நமக்குள் ஏற்பட்டது. அப்போது விநாயகம் சித்தர் கிளிகாவடி ஜோதிடத்தின் மூலம் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிக் காட்டுவதற்கு தயாரானார். நாமும் எவ்வாறு இதனை செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதற்கு தயாரானோம். பின் தரையில் இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து தரும்படி கூறினார். நாம் மண்ணை எடுத்து அவர் கையில் கொடுத்த பின்பு நமது குழுவில் ஒருவரின் கையை நீட்ட சொன்னார். அப்போது அவர் கையில் நாம் கொடுத்த மணல் விபூதியாக கொட்டியது. இந்திரஜாலத்தின் மூலம் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிக் காட்டினார். எப்படி இவர் மணலை விபூதியாக மாற்றினார் என்பது புரியாமலே பார்த்து கொண்டிருந்தோம். இது ஒரு சித்து விளையாட்டு. அஷ்டகர்மா, இது என்ன சொல்லுவாங்கனாக்கா அஷ்டகர்மா அஷ்டமா சித்தி அப்படின்னு 2 இருக்குது.
இந்த அஷ்டமா சித்திங்கிறது சித்தர்கள் சம்மந்தப்பட்டது. ஞானிகள், யோகிகள், மகரிஷிகள் இவங்களும் வந்து யோக சித்தி மூலமாக இந்த சித்து விளையாட்டை செஞ்சு காட்டுவாங்க. இந்த அஷ்டமா சித்தியில் வந்து அனிமா, லகிமா, மகிமா, பிராப்தி அப்படி ஒரு 8 வகையான சித்துக்கள் இருக்குது. இந்த சித்து பிராப்திங்கிற சித்து யார் வந்து 16 வருஷம் அதை வந்து முழுமை அடைகிறாங்களோ, கற்று முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சித்து விளையாட்டுக்கெல்லாம் வரும். அடுத்தது அஷ்டகர்மங்கிறது மாந்திரிகம். அதில் வந்து அஷ்டகர்மத்தில் வசீகரணம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், உச்சாடனம், பேதனம் அப்படி 8 விதமாக இருக்குது. அந்த அஷ்டகர்மத்தை பயன்படுத்தி தேவதா சித்தி, எச்சடி, ஜின்னு, குரலி, குட்டி சாத்தான் இது போல் தேவதைகளை வசப்படுத்தி கூட இந்த சித்து விளையாட்டுகளை செஞ்சு காமிக்கலாம். மேலும் நாம் அவரை நேரில் பார்ப்பதற்கு முன்பு அவரை பற்றி விசாரித்த போது இவரிடம் ஜோதிடம் பார்க்க பல அரசு உயரதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தினம்தோறும் வருவதாக நாம் தெரிந்து கொண்டோம். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கர்னூலில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஜெகநாதர் கோயிலுக்கு சென்றோம். பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெகநாதர் ஆலயத்தின் மூலவர் சிவன். இங்கு அமைந்திருக்கும் சிவலிங்கத்திற்கு பௌர்ணமி அன்று செய்யப்படும் சர்ப்ப வழிபாடு பிரதானமான வழிபாடாக கருதப்படுகிறது. பௌர்ணமி அன்று சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெறும் சமயத்தில் திடீர் என்று எங்கிருந்தோ ஒரு சர்ப்பம் வந்துவிடுமாம். பின் வழிபாடுகள் முடிந்த பின் சர்ப்பம் காணாமல் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணதேவராயர் இங்கு வந்து வழிபாடு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள குலத்திற்கும் காசிக்கும் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதே கோயிலில் வேறு ஒரு பகுதியில் அமைந்திருக்கும் குளத்தில் தேவகன்னியர்கள் குளித்துவிட்டு செல்வதாகவும் இதனால் இப்பகுதி மிகுந்த தவசக்தி நிறைந்த பகுதியாக கருதப்படுகிறது. எனவே தனது தவ வலிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள சித்தர் விநாயகம் இங்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். மிகவும் சக்தி வாய்ந்த சிவலிங்கத்தை வழிபட்டுவிட்டு அதற்கு பின்பு தன் அருபலன்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள தயாரானார் விநாயகம் சித்தர். இந்த கிளி காவடி ஜோதிடம் என்பது தேவேந்திர லோகத்தில் இந்திரனுக்காக பிரகஸ்பதி குரு அந்த கிளி காவடி ஜோதிடத்தை வச்சு தான் எதிர்கால பலன்கள் என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது என்பதை துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கூட அந்த கிளிக்காவடி ஜோதிடத்தை வச்சு தான் பலன் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கு, இப்போ நடந்து கொண்டும் இருக்குது. இந்த கிளிக்காவடி ஜோதிடத்துக்காக அரசியல்வாதிகள், மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த கிளிக்காவடி ஜோதிடத்தில் எப்படி பலனை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வந்திருக்கிறவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தாம்பலம், வெத்தலைப்பாக்கு, சூடம், கற்பூரம், எலும்பச்சம்பழத்தை வச்சு காணிக்கை வச்சு அவங்களுடைய குலதெய்வத்தை மனசில் வணங்கி அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்பதை நம்ம துல்லியமாக சொல்லலாம். தமிழகத்தினை பூர்வீகமாக கொண்ட விநாயக சித்தர் தெலுங்கானாவிற்கு சென்ற காரணம் என்ன? எவ்வாறு அவர் இந்த அரிய ஒன்றான இந்திர ஜாலம் மற்றும் கிளிக்காவடி ஜோதிட முறையை பயின்றார் போன்ற கேள்விகளுக்கான பதிலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்திரஜாலத்தின் மூலம் செய்து காட்டப்படும் ஒரு அமானுஷ்ய நிகழ்வுதான் கயிற்றை பாம்பாக மாற்றப்படும் ஜாலம். அதனை செய்வதற்கு ஆன்மீகத்தில் கடுமையான பயிற்சிகள் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் என்கிறார்கள். இந்த நிகழ்வினை செய்து காட்டுவதற்கு முன்பு இந்திரஜாலம் பற்றிய பல அமானுஷ்ய தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். விநாயகம் சித்தர் தமிழகத்தில் உள்ள மாயவரத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் இவர் ஆன்மீக பணிகளுக்காக பல இடங்கள் சென்றபோது இந்த கர்னூலில் தங்கிவிட்டதாக கூறுகிறார். சித்தர்கள் ஞான மார்க்கம், மோட்ச மார்க்கம், ஆத்ம ஞானத்தை முழுமையாக தெரிஞ்சதுனால தான் அவங்க சித்தர்களாக இருக்கிறாங்க. இப்பயும் இந்த சித்தர்கள் ஸ்தூலத்தில் இல்லாமல் சூட்சமத்தில் பல தேவாலயங்களில் இருக்கிறாங்க. சில மலைகளில் கூட இப்போ அவங்க
சூட்சுமத்தில் வலம் வந்துட்டுருக்காங்க. இந்த சித்தர்களுக்காக அவங்களோட தரிசனத்துக்காக நான் பல மலைகள், பல ஆலயங்கள், பல நதிகள் இப்படி நிறையா சுற்றி வந்திருக்கேன். அவங்களுடைய சில குருமார்கள் சில தரிசனங்களோட கிடச்சிருக்கு. அவங்க கூட எனக்கு சூட்சுமத்தில் சில ஞான மார்க்கத்துக்கு சம்மந்தப்பட்ட சில விதிமுறைகளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சித்தர்கள் வழிமுறையில் பூர்த்தியாக போகணும் தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை, கோரிக்கை. பொதுவாக ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் ஆகியோர் யோக சக்தியின் மூலம் சித்துக்களை செய்து காட்டுவார்களாம். அஷ்டம சித்துக்களில் உள்ள பிராப்தி என்கிற சித்தை கற்று யார் முழுமை அடைகிறார்களோ அவர்கள் சித்துக்களில் பல நிகழ்வுகளை செய்து காட்ட முடியுமா? சித்துக்களை கற்றுக்கொள்வதற்கு வடமாநிலங்களுக்கு பயணமான இவர் அங்குள்ள நாகசாதுக்கள் மற்றும் அகோரிகளை தரிசனம் செய்து அவர்களிடம் இருந்து பல மந்திர உபதேசங்களையும் தீட்சைகளையும் பெற்றிருக்கிறாராம். எல்லா குருமார்களும் எல்லா விதமான வித்தைகளையும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு துறையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தான் சந்தித்த குருமார்கள் பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். சித்தர்கள் அஷ்டமா சித்தியில் தன்னை மறைச்சி காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தரிசனம் கொடுத்துருக்காங்க. தண்ணி மேலே நடந்திருக்காங்க. அடுத்தது காற்றுல ககன மார்க்கம் போயிருக்காங்க. இப்படி எனக்குள்ள ஒரு ஆசை, ஏன் நம்மளால் செய்ய முடியாது, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு 2 நாள் ஆசை. அந்த ஆசை தான் எனக்கு இந்த மாதிரி பல குருமார்கிட்ட சென்று பல குருமாருடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், எங்கள் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் அணுகிறதுனால எனக்கு இந்த இந்திரஜால வித்தை கைகூடி வந்துச்சு. எனக்கு இந்த வித்தையை நல்ல முறையில் எதிர்காலத்தில் எனக்கு செய்யணும், இன்னும் நிறையா இதில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைகள்லாம் இருக்குது. எங்கள் தாத்தா நிறைய இந்த மாதிரி வித்தைகளை செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அதை விட நானும் பல மடங்கு செய்யணும்னு ஆசை. ஏன்னா அவங்க இறப்பு காலத்தில் கூட எப்போ இறப்போம் அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்லிட்டு தான் அந்த நேரம், அந்த நட்சத்திரம்லாம் பார்த்தா அவங்க சொல்லி தான் இறந்துருக்காங்க. அந்தமாரி நான் கூட அதேமாரிலாம் சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. இப்போ இந்த இந்திரஜாலத்தில் நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. சித்து வகைகளில் இந்திரஜாலம், மந்திரஜாலம், பீதாம்பரஜாலம் என்று பலவிதமான பிரிவுகள் இருக்கிறதா? இந்த வகை சித்துக்களை ஒருவர் கற்றறிந்தால் பல அமானுஷ்ய சம்பவங்களை நிகழ்த்தி காட்ட முடியுமா? இந்திரஜாலம் என்ற சித்துவை வைத்து செய்வினை, மந்திர பிரயோகங்கள், ஏவல் ஆகியவற்றை தடுத்து நிறுத்த முடியுமா? ஏவலை திரும்பி கூட அனுப்ப முடியுமா? நவகிரக தோஷங்களை கூட போக்க முடியும் என்றும் பல ஆச்சரியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பொதுவாக ஒருவருக்கு பிடித்த தோஷத்தை கழிக்க ஏதேனும் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த இந்திரஜாலத்தின் மூலமாக தோஷத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை எங்கு வைத்து வேண்டுமானாலும் சரியாக்கலாம். இதற்கு அஷ்டதிக் பந்தனம் என்று சொல்லப்படுகிறது. உடம்பில் உள்ள வியாதிகளை கலசத்திற்குள் இறக்கி ஸ்தம்பனம் செய்யலாம். ஸ்தம்பனம் என்பது ஒரு வகையான வியாதி. மேலும் தீவிரமான நிலையை அடைய விடாமல் நிறுத்தி காட்டுவது. உச்சாடனம் செய்து சில தவறான விஷயங்களை பிரிக்கவும் முடியுமா? ஒருவரின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலத்தையும் இந்திரஜாலத்தின் மூலம் அறிய முடியும் என்று கூறுகிறார். யக்ஷினி தேவதை வசியம் என்ற வித்தையின் மூலம் வெறும் கையில் பணம், காசு, விபூதி போன்றவற்றை வரவழைத்து தர முடியுமாம். இதனை கூறிக்கொண்டிருக்கையில் திடீரென நம்மை ஒரு பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். நாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தோம். தயாராக வைக்கப்பட்டிருந்த ஒரு பித்தளை குடத்தில் நூல் சுற்றப்பட்டிருந்தது. அதையும் எடுத்துக்கொண்டு அவரின் முன்பு அமர்ந்தோம். குடத்தை நிமிர்த்தி வைத்த சித்தர் பாட்டிலில் உள்ள தண்ணீரை குடத்தில் ஊற்றச் சொன்னார்.
நாம் ஊற்றி முடித்த பின்பு குடத்தை வைத்துக்கொண்டு 3 முறை சுத்தச் சொன்னார். குடத்தின் உள்ளே ஊற்றிய தண்ணீர் வேறு ஏதேனும் நிறமாக மாறுகிறதா அல்லது வேறு பொருளாக மாறுகிறதா என்ற எண்ணத்துடன் நாம் காத்திருந்தோம். சிறிது நேரத்தில் குடத்தை கவிழ்க்கச் சொன்னார். மெதுவாக குடத்தை கவிழ்த்த நமக்கு ஆச்சரியம் அளித்தார் சித்தர் விநாயகம். நம் கண் முன்னே ஊற்றிய தண்ணீர் காணாமல் போயிருந்தது. இந்திரஜாலத்தில் இந்த வித்தையை ஜலசம்மனம் என்று சொல்லப்படுகிறது. தேவலோகத்தில் இந்திரனுக்காக பிரகத்திலதி குரு கிளிக்காவடி ஜோதிடத்தை வைத்துத்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொன்னாராம். மேலும் விநாயகம் சித்தரும் இதே கிளிக்காவடி ஜோதிடத்தின் முறைப்படிதான் ஜோதிடம் கூறுவதாகவும் இதனால் நிறைய நபர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்திருப்பதாகவும் பகிர்ந்து கொண்டார். கிளிக்காவடி ஜோதிடத்தின் மூலம் நமது எதிர்கால பலன்களை அறிய தம்மிடம் வருபவர்களிடம் இவர் எந்த விவரமும் கேட்பதில்லையாம். வந்தவர்களை அமர வைத்து வெற்றிலை பாக்கு கற்பூரம் காணிக்கை வைத்து அவர்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வந்தவர்கள் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்று துல்லியமாக சொல்லிவிடுவாராம். கிளிக்காவடி ஜோதிடத்தின் மூலம் சில நுணுக்க முறைகளை பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பிரசன்னம் பார்க்கும் பொழுது காவடி வலதுபுறம் சுற்றினால் வந்தவர்கள் சுபகாரியங்களை பற்றி கேட்க வந்ததாக அர்த்தமாம். இடதுபுறமாக சுற்றினால் வந்தவர்கள் ஏதோ கெட்ட காரியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் என கூறுகிறார் சித்தர் விநாயகம். கிளிக்காவடி ஜோதிடத்தின் மேல் யாராவது சந்தேகத்துடன் வந்தால் அதை கூட கண்டுபிடித்து விட முடியுமா? கிளிக்காவடி ஜோதிடத்தின் மூலம் ஒருவரது பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதும் அங்கேயே சொல்லப்படுகிறது. இந்திரஜாலத்தின் மூலம் பலவிதமான வித்தைகளை செய்து காட்ட முடியும் என்றாலும் நேரம் கருதி சில முக்கியமான வித்தைகளை மட்டும் நமக்கு செய்து காட்டினார் விநாயகம் சித்தர். இந்திரஜாலத்தில் சில சக்தி வாய்ந்த பூஜைகளையும் ஹோமங்களையும் செய்யும் போது அங்குள்ள சில பொருட்கள் தானாக மேலே எழும்பி அந்திரத்தில் மிதந்தால் அந்த குறிப்பிட்ட தெய்வம் அங்கு வந்ததாக அர்த்தமாம். தன் பூஜை அறையில் அமர்ந்த சித்தர் விநாயகம் ஒரு எலுமிச்சை பழம் மீது பூக்களை தூவி நீண்ட நேரம் சில குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரித்தார். நேரம் சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து மந்திரங்களை உபயோகித்துக் கொண்டு எலுமிச்சை பழத்தின் மீது பூக்களை போட்டுக்கொண்டே இருந்தார். குறிப்பிட்ட நேரம் கடந்தவுடன் அவர் முன்னே இருந்த எலுமிச்சை பழம் மேலே எழும்பியது.
நேரம் அந்தரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த எலுமிச்சை பழம் மீண்டும் தரைக்கு வந்தது. சித்தர் விநாயகம் தான் கற்று வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த இந்திரஜாலம் என்ற வித்தையை பயன்படுத்தி பலவிதமான ஆச்சரியங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டினாலும் கூட இந்த வித்தையின் பிரதான நிகழ்வாக கருதப்படும் கயிறை பாம்பாக மாற்றிக் காட்டும் நிகழ்வை காண நாம் தயாராக இருந்தோம். மிகவும் அமானுஷ்யம் வாய்ந்த அந்த நிகழ்வை செய்து காட்டுவதற்கு முன்பு ஒரு முக்கியமான ஹோமத்தை செய்துவிட்டு வருவதாக சொன்னார் சித்தர் விநாயகம். அந்த சிறிய இடைவெளியில் அவரை பார்க்க வந்த ஆட்கள் தங்கள் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். தெலுங்கானா மாநிலம் கர்னூல் பகுதியில் இவரை விட சிறந்த ஆன்மீகவாதியை தான் பார்த்ததில்லை என்ற ரீதியில் சித்தர் விநாயகத்தை பற்றி கூறினார் பாட்ஷா. கயிற்றை பாம்பாக மாற்றிக் காட்டும் அந்த அதிசய அமானுஷ்யத்தை காணும் ஆவலுடன் நாம் காத்திருந்தோம். கிளிக்காவடி ஜோதிடத்தை வைத்து பல சித்துகள் செய்ய முடியும் என்றாலும் அதனை வைத்து ஒருவரது முக்காலத்தினையும் தெரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர்களிடமிருந்து எந்த தகவலையும் கேட்காமல் அறிந்து கொள்ள முடியும் என்றும் தன்னிடம் அவர்கள் கேட்க வந்திருப்பது சுபகாரியம் பற்றியா அல்லது அமங்கல நிகழ்வு பற்றியா என்பதை கண்டுபிடித்து விட முடியும் என்றும் கூறுகிறார் விநாயக சித்தர். இவைகளை தொடர்ந்து இப்பொழுது பார்க்கலாம். நமது எண்ணத்தை புரிந்து கொண்ட சித்தர் விநாயகம் அந்த ஆச்சரியத்தை செய்து காட்ட தயாரானார். முதலில் ஒரு கயிற்றை நம்மிடம் எடுத்து வரச் சொன்னார். நாம் அதனை எடுத்துக் கொண்டு கொடுத்தோம். பின்பு ஒரு கூடையை எடுத்து வந்து கயிற்றின் மேல் மூடச் சொன்னார். அவர் சொன்னது போல் செய்துவிட்டு அருகிலேயே அமர்ந்து கொண்டோம். கூடையின் மேல் தனது ஒரு கையை வைத்து ஏதோ மந்திரங்களை உச்சரித்தார். நேரம் சென்று கொண்டிருந்தது. நாமும் மௌனமாக காத்திருந்தோம். சித்தரின் அருகில் அவரை சேர்ந்த ஆட்கள் கூட யாரும் வரவில்லை. அவரும் அங்கிருந்து எழுந்து செல்லவில்லை. மந்திரங்களை சொல்லி முடித்த பின்பு கயிற்றின் மேல் மகுடி வைத்திருந்த கூடையை எடுக்கச் சொன்னார். நாம் கூடையை மெதுவாக எடுத்தோம். மறுகணம் நமது குழு ஆச்சரியத்தில் உறைந்து போனது. நாம் கயிற்றை வைத்த இடத்தில் ஒரு நாகப்பாம்பு படுத்திருந்தது. நாம் ஆச்சரியத்தில் இருந்து மீள்வதற்குள் அந்த நாகப்பாம்பு அங்கிருந்து ஊர்ந்து செல்லத் தொடங்கியது. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா குருச்சேத்திர யுத்தத்தில் நிறைய அஸ்திர பிரயோகம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நாகாஸ்திரம், கருடாஸ்திரம், வர்ணாஸ்திரம், அக்னி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் சொல்லுவாங்க. அப்போ அந்த பீஷ்மர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு அஸ்திரத்தை விட்டார்னாக்கா அவர் வந்து அது 100, 500, 1000 போகுங்களாம். அந்த மாதிரி ஒரு சிறு பொருள், அதாவது வந்து ஒரு குச்சியோ இல்லை ஒரு கயிறோ வச்சு அதுமாரி ஒரு பாம்பை வர வச்சு காமிக்கிறது. அந்தமாரி ஒரு கோயிலில் கூட வந்து சில தேவதைகள்லாம் வந்து கட்டுமானமாக இருக்கும், சர்ப்ப கட்டுலாம் இருக்கும். சில அந்த புதையலுக்குலாம் பார்த்திங்கனாக்கா கட்டுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து விடுவிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு உருவாக்கலாம். அதாவது என்ன உருவாக்கலாம்னாக்கா அந்த சக்தி இருந்துச்சுன்னா சக்தியை உருவாக்கலாம். அதுதான் வந்து இந்த நாகபந்தனம் அப்படிங்கிறது, நாகப்பாம்பை வர வைக்கிறது. இது வந்து இந்த இந்திரஜாலத்தில் இது ஒரு கலை. அடுத்தது வந்து இந்த ஜலஸ்தம்பனம், தண்ணியை மறைக்கிறது. ராமாயணத்தில் பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் வந்து கண்ணை வந்து அவர் கட்டியிருப்பார். அவர் கண்ணை திறந்தாருனாலே எல்லாம் எரிஞ்சிடுவாங்களாம். அப்போ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் சுற்றி வந்து ராமர் வந்து அந்த கண்ணாடியம்பை விட்டு அவரையும் அவர் பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து திக்பந்தனம், அது வந்து கட்டுப்படுறது. இந்திரஜாலத்தின் மூலம் செய்து காட்டிய பல வகையான சித்துக்களை பார்த்த ஆச்சரியத்துடன் அங்கிருந்து விடைபெற்றது நமது குழு. பல அமானுஷ்யங்கள் நிறைந்த அதிசய நிகழ்வுகளை நம் குழுவினர் கண்முன்னே நிகழ்த்தி காட்டியதன் விளைவாக ஆச்சரியத்துடனும் எவ்வாறு இவைகள் சாத்தியப்படும் என்றும் கேள்வியுடனும் அங்கிருந்து விடைபெற்றனர் நம் குழுவினர். இதனைத் தொடர்ந்து
திருமண தடை முதல் கடன் பிரச்சனை வரை சகல பிரச்சனைகளையும் தீர்த்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயராகவே மாறி அருள் புரியும் கோவில் பூசாரி மாரித்துரை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஆஞ்சநேயராகவே மாறி பக்தர்களுக்கு அருள் புரியும் கோவில் பூசாரி. திருமணத் தடை முதல் கடன் பிரச்சனைகள் வரை சகல வினைகளையும் தீர்க்கும் குபேர ஆஞ்சநேயர். தமிழ்நாட்டில் ஆஞ்சநேயருக்கான ஆலயங்கள் விரல் விட்டு எண்ணிவிடும் அளவிலேதான் இருக்கிறது. அதிலும் நம் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி வரும் ஒரு ஆஞ்சநேயர் ஆலயத்தினை பற்றியும் அந்த ஆலயத்தினை பராமரித்து வரும் மாரித்துரை என்பவரின் வினோதமான குறி சொல்லும் முறையை பற்றிதான் நாம் இன்று நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். ஆம், குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், பில்லி சூன்யத்தால் வதைபடுவோர்க்கு அதிலிருந்து விடுதலை, பேய் பிசாசின் பிடியில் சிக்கித் தவிக்கும் நபர்களை அதிலிருந்து மீட்டெடுத்தல் போன்ற பல அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறார் குபேர ஆஞ்சநேயர். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இருக்கும் மாரிதுரை என்பவர் ஆஞ்சநேயரை எப்போது அழைத்தாலும் அவரினுள் தோன்றி அருள்வாக்கு அளிப்பார் என்றும் கேள்விப்பட்டவுடன் இந்த ஆலயத்தினை பற்றி தேடுதலை துவங்கியது நமது நம்பினால் நம்புங்கள் குழு. அதில் கிடைத்த விடயங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் செல்லும் வழியில் வசந்தநல்லூர் கிராமத்தில் அமைந்திருப்பதுதான் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோயில். நாம் அந்த வசந்தநல்லூர் கிராமத்தினை சென்றடைந்த போது நம்மால் விவரிக்க முடியாத ஒரு அமைதியும் ஆர்வமும் தொற்றிக்கொண்டது. வசந்தநல்லூர் சென்றடைந்த நாம் ஊர் மக்களிடம் விசாரித்தவாறே கோயிலினை சென்றடைந்தோம். அப்படி நாம் முதலில் சென்றடைந்தது அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயில். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் ஆலயத்திற்கு நாம் சென்ற சிறிது நேரத்தில் பக்தர்களும் கூட துவங்கினார்கள். அங்கிருந்த ஆஞ்சநேயர் கோயிலின் நிர்வாகியான மாரித்துரையிடம் நாம் இங்கு வந்திருக்கும் நோக்கத்தினை பற்றி கூறிய பொழுது, இன்று பால் குடம் எடுக்கும் பூஜை இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் இவைகளை பற்றி பின்பு பேசலாம் என்று கூறி நம்மிடம் இருந்து விடைபெற்று சென்றார். நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக வரத் துவங்கியது. பக்தர்கள் கூடிய பின் கோயிலினுள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 108 குடங்களில் பால் நிரப்பப்பட்டது. பின் பக்தர்கள் அனைவரும் கோயிலின் வளாகத்தினுள் அமர்ந்து பஜனை பாடல்கள் பாடத் துவங்கினார்கள். சிறு வயது முதலே ஆஞ்சநேய பக்தராக இருந்து வந்த மாரித்துரை கடவுளின் ஆணைப்படி தன் உயிரினை மாய்த்து கொள்ள சென்று கடவுளின் அருளாலேயே மீண்டும் உயிர் தெழுந்து வந்ததாகவும் பின் கடவுளின் ஆணைப்படி இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக கூறுகிறார். தனது பாலிய வயதினிலேயே தன் மீது ஆஞ்சநேயர் குடிகொண்டு விட்டார் எனவும் அன்று முதல் தனக்கு அருள் வந்தால் தான் ஆஞ்சநேயராகவே மாறிவிடும் என்றும் கூறுகிறார். இதனை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பூஜை முடித்து பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து அந்த கோயிலில் இருந்து புறப்படத் துவங்கினார்கள். அந்த ஆலயத்தில் இருந்து மேள தாளங்களோடு மாரித்துரையின் வழிநடத்தலில் அனைவரும் வரிசையாக சென்று கொண்டிருந்தனர்.
அப்போது அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போதுதான் குபேர ஆஞ்சநேயரின் ஆலயம் அங்கிருந்து சற்று தொலைவில் இருப்பதாகவும் இங்கிருந்து தான் வழக்கமாக பால்குடம் எடுத்துச் செல்லப்படும் என்று கூறினார்கள். எனவே நாமும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம். சற்று தூரம் சென்றவுடன் மாரித்துரை அவர்கள் நடைகள் தள்ளாடத் துவங்கியது. பின் அவரது உடல் மொழிகள் மாறத் துவங்கி குரங்கினை போல் ஒலி எழுப்பிக் கொண்டே ஆவேசமாக ஆடியவாறே ஆலயத்தினை நோக்கி நடந்து சென்றார். ஆலயம் நெருங்கிய போது பால்குடம் சுமந்து வந்த பக்தர்களில் பெரும்பாலானோர் அருள் வந்தவர்களாய் ஆடத் துவங்கி ஆலயம் சென்றடைந்தனர். பின் அனைத்து பக்தர்களும் வரிசையில் நின்று கொண்டு வந்த பால்குடங்களை வாங்கி மாரித்துரை மற்றும் அவரது உதவியாளர்கள் குபேர ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய துவங்கினார்கள். அபிஷேகம் செய்து கொண்டிருந்த போதே மீண்டும் அருள் வந்தவராய் ஆடத் துவங்கினார் மாரித்துரை. பின் ஆஞ்சநேயரின் முன் வந்து அமர்ந்து கொண்டார். மேலும் அபிஷேகங்களை முடித்து ஆஞ்சநேயருக்கு அலங்காரங்கள் செய்து முடித்ததும் கூடியிருந்த பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாட அங்கு அமைந்திருந்த கடவுள்களான பெருமாள், முத்துமாரியம்மன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் நிகழ்த்தப்பட்டது. பூஜைகள் முடிந்தவுடன் மாரித்துரை அனைத்து பக்தர்களுக்கும் செந்தூர திலகமிட்டு பின் அருள் வந்தவராக ஆடத் துவங்கி அங்கு ஆஞ்சநேயருக்கு வைக்கப்பட்டிருந்த தேங்காய் ஒன்றினை எடுத்து முழுவதுமாக உண்டு முடித்து குரங்கினை போல் சப்தங்கள் எழுப்பிக் கொண்டு ஒவ்வொரு பக்தருக்கும் அருள்வாக்கு மற்றும் தோஷங்களுக்கான பரிகாரங்கள் கூறிக்கொண்டிருந்தார். 3 வாரம் 3 சனிக்கிழமை என்னோட வந்து பார்த்து 3 சனிக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு நிலமா சாட்டி போப்பான். என்ன நும்பலப்பட்டு இருக்கேன் உன்னோட சங்கடத்தை 18 சனிக்கிழமை என்னோட ஆலயத்துக்கு சுற்றி வந்து நெய்விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி வந்தாரா உன்னோட சனிதேச பார்வையில இருந்து குறைச்சுத்தாரு. சனிதேச வந்து எனக்கு வந்து வாலில சனிதேச பகவானுடைய வாலில் வச்சிருக்கிறேன். அருள்வாக்கு கூறுதல் முடிந்த பிறகு நாம் மாரித்துரை அவர்களிடம் இந்த ஆலயம் பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் பேசத் துவங்கினோம். அப்போது மாரித்துரை தான் 16 வயதில் வேலைக்காக ஆந்திர மாநிலம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு சென்றபோது அங்கு ஆஞ்சநேயரின் சிலைகளை பார்த்த பின் தன்னை அறியாமலேயே ஏதோ ஒரு ஈர்ப்பு தனக்குள் ஏற்பட்டதாகவும் அன்றிலிருந்து தான் ஆஞ்சநேய பக்தராக இருப்பதாகவும் கூறினார். இதற்கு நடுவில் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னை அறியாமலேயே ஆஞ்சநேயரின் அருள் வந்தவராக குரங்கினை போல் ஒலி எழுப்பியும் அதன் தொடர்ச்சியாக அவரது முகம் மற்றும் உடல் மொழிகள் மாறிக்கொண்டே இருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் பேசத் துவங்கியவர் தனது 17 வயதில் ஆஞ்சநேயர் தன் உடலில் வந்து குடியேறியதாகவும் அன்று முதல் அருள்வாக்கு சொல்ல துவங்கினேன் என்றும் அந்த காலகட்டத்தில் ஒரு சமயம் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த போது
தன் அருகில் இருந்தவரிடம், உங்களுக்கு சனி திசை தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் 3½ ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்துள்ளீர்கள் என்பது உண்மைதானே என்று வினவிய போது அவரும் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டு, எவ்வாறு இவ்வளவு துல்லியமாக கூற முடிகிறது என்று கேட்டதாகவும், அப்போது தன்னிடம் ஆஞ்சநேயர் குடியிருப்பதை தான் முழுமையாக உணர்ந்ததாகவும், அதற்கு பிறகு தனக்கு திருமணம் நடந்ததாகவும், அதிலிருந்து சரிவர எந்த வேலையும் அமையாமல் 19 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டதாகவும் கூறினார். ஒரு சமயம் கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு முடித்து வந்து கொண்டிருந்த போது ஒரு அசரீரி, இன்று நீ தற்கொலை செய்து கொள் என்று கூறியதாகவும், அதன் பின் வீட்டில் கேரள மாநிலத்திற்கு வேலைக்கு செல்வதாக கூறி தூக்க மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு காட்டினுள் சென்று அனைத்து மாத்திரைகளையும் உண்டு முடித்து மயங்கிவிட மறுநாள் பகல் பொழுதில் மயக்கம் தெளிந்தது என்றும், அப்போது மீண்டும் அதே அசரீரி உனக்கான சோதனை முடிந்தது என்றும் நீ வீட்டுக்கு செல்லலாம் என்று கூற அதன்படி மீண்டும் வீட்டுக்கு சென்றதாகவும் கூறினார். வீட்டிற்கு சென்றடைந்த பின் தான் முன்பாக வேலை செய்த இடத்தில் இருந்து அழைப்பு வந்து அந்த நாளே மும்பை சென்றபோது அங்கு எதிர்பாராத விதமாக அங்கு வாய்ப்புகள் கிடைத்ததாகவும், அதன் மூலம்தான் 6 மாத காலத்தில் 6 லட்சம் சம்பாதித்து மீண்டும் ஊர் திரும்பியதாகவும், அப்போது இருந்த கடன்களை அடைத்து வீடு வாங்கி முடித்த அன்று இரவு கனவில் வந்த ஆஞ்சநேயர் தனக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று கூறிட, அடுத்த நாளே ஆசாரியிடம் சாமி சிலை செய்ய முன்தொகை கொடுத்து வந்ததாகவும் கூறினார். அப்போது மீண்டும் மும்பையில் இருந்து அடுத்த அழைப்பு வர மீண்டும் மும்பை சென்று 1 வருட காலம் வேலை செய்த போதிலும் எந்த பணமும் சம்பாதிக்க முடியாமல் மீண்டும் ஊர் திரும்பியதாகவும் கூறினார். அப்படி ஊர் திரும்பிய போது சிலை தயாராக இருப்பதாக ஆசாரியிடம் இருந்து அழைப்பு வர நண்பர்களிடம் உதவியினை நாட எவரும் உதவி செய்ய முன்வராத காரணத்தால் வருத்தத்தில் இருந்த சமயம் தன் மனைவி நகைகளை கொடுத்து சிலை வாங்கி கும்பாபிஷேகம் நடத்துமாறு கூறியதாகவும், அதன்படி அந்த நகைகளை அடகு வைத்து கும்பாபிஷேகம் நடத்தியதாக கூறினார். அப்படி கும்பாபிஷேகம் முடித்து மண்டல பூஜை நடந்து கொண்டிருந்த போது சிவபெருமான் நேரில் காட்சியளித்து 48ஆம் நாள் பூஜையில் தன்னையும் இங்கு பிரதிஷ்டை செய்யுமாறு கூறியதாகவும், அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையிலேயே சிலை செய்யுமாறு கூறி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலை செய்து முடித்து கொண்டு வந்ததையும், அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் சிலையும் அதே இடத்தில் அமைத்து பூக்குழி திருவிழாவினையும் நடத்தியதாக கூறுகிறார். இந்த ஆலயத்திற்கு வருபவர்களில் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை அருள் கிடைத்திருப்பதாகவும், திருமணத் தடை உள்ளவர்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறுகிறதென்றும், அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவதாகவும், பின் செய்வினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து விடுபடுவதாகவும் கூறுகின்றார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்திருந்த பொன்மாரியப்பன் என்ற பக்தரிடம் பேசிய போது, காவல்துறையில் பணிபுரிந்து வந்த பொன்மாரியப்பன் என்பவர் இங்கு தொடர்ந்து வருவதாகவும், இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகுதான் தன் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்தது என்றும், தன் மகனுக்கு அரசாங்க வேலை கிடைத்து திருமணமாகி பின் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தபோது இந்த ஆஞ்சநேயரின் அருளால் தான் புத்திர பாக்கியம் கிடைத்தது என்றும் கூறினார். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 37 வருஷம் சர்வீஸ் பண்ணி கடைசியில் 2 வருஷம் சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் இருந்து ரிட்டையர்ட் ஆனேன். ஆஞ்சநேயர் மேலே 16 வருஷமாக நான் எதுக்கு ஆஞ்சநேயர் மேலே அவ்வளவு பக்தியாக இருக்கேன் அப்படின்னா, எனக்கு கூப்பிட்ட நேரம் பூரா எனக்கு வந்து அருள்வாக்கு சொல்லி எனக்கு என்னுடைய கோரிக்கையை என்னுடைய நம்பிக்கையை பூரா நிறைவேற்றி வச்சுருக்காரு. முதல்ல நம்பிக்கை வைக்கணும், அதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கணும். உடனே ஒரு மூணு வாரம் ஐயா தரிசனம் பண்ணதுக்கு வருது, ஒரு 4 வாரம் தரிசனம் பண்ணதுக்கு வருது. வந்த உடனே எனக்கு ஆஞ்சநேயர் ஒன்றும் செய்யலையே, நான் 3 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கேன், 4 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கேன், ஆஞ்சநேயர் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லவே கூடாது.
அவர் உங்களுக்கு கணக்கு போட்டு வச்சுருப்பார். உங்களுக்கு இத்தனாவது வாரம், இத்தனாவது மாதம், இத்தனாவது வருஷம் நான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை கிடைக்கணும் அப்படின்னு அவர் வாங்கி வச்சுருப்பார். அதனால் நீங்கள் அவர் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் வரும்போது அவர் அதை முடிச்சு கொடுப்பாரு. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் தீரா நோய்களில் இருந்தும் கூட விடுபட்டு விடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு வழக்கமாக வந்து கொண்டிருக்கும் பக்தரான காளியம்மாள் என்பவருக்கு தீராத உடல் பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் இங்கு வந்த பிறகுதான் அவைகள் சரியானது என்றும் பின் தங்கையின் மகனுக்கு 31 வயதாகியும் திருமணம் நடைபெறாமல் இருந்த போதும் அந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு அருள்வாக்கில் சாமி கூறியபடியே பெண் அமைந்து திருமணம் நிகழ்ந்தது எனவும் தற்போது அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருவதாகவும் கூறுகின்றார். மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பையங்களுக்கும் அதே மாதிரி எதை எடுத்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. எங்கள் வீட்டில் கடை பலசர கடை வச்சுருந்தோம். கடை வச்சு அதிலலாம் ரொம்ப எங்களுக்கு லாஸ் ஆகி ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகிட்டு, கடனுக்கு மேலே கடன். பிள்ளைங்களை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க 3 பேரும். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு பைசா இல்லாட்டா கூட ஐயா அவ்வளோ ஒரு அதிசயமாக எங்களுக்கு பணத்தை கொடுத்தாரு. பணம் இல்லையே இந்த ஃபீஸ் கட்டதுக்கு என்ன பண்ண அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஐயா நாமத்தை சொல்லுவோம். அந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் எங்களுக்கு எப்படி தான் அந்த பணம் யார் மூலத்தில் எப்படி வரும் அப்படிங்கிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு அதிசயம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மக காலையில் கூட காலேஜ் கிளம்புவா. அந்த டயத்தில் கூட எப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும்னு திடீர்னு வந்து கேட்பா. திடீர்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அவ்வளோ ஒரு அதிசயமாக ஐயா எங்களுக்கு உடனே யார் மூலியத்துலையாவது எங்களுக்கு ஒரு வழி விட்டுருவார். அந்தளவுக்கு ஒரு அதிசயம். ஏன்னா ஒரு வாரம் கூட நாங்கள் வராமல் இருந்ததே கிடையாது. அம்மா அப்பா எல்லாருமே எங்களுக்கு அவர் தான். இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் குடும்ப பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர், பேய் பிசாசுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பில்லி சூனியம் ஏவல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு செல்வதாக கூறப்படுகிறது. நாம் இன்று பார்த்த 2 நிகழ்வுகளில் ஒன்று இந்திர ஜாலத்தினை பயன்படுத்தி கயிற்றினை பாம்பாகவும் கிளிக்காவடி என்ற ஜோதிட முறையினை பயன்படுத்தி முக்காலத்தையும் அறிந்து கொண்டு தன்னிடம் வரும் பக்தர்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டிருக்கும் அமானுஷ்ய சித்தரை பற்றியும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயராகவே மாறி அருள் புரியும் கோவில் பூசாரி மாரித்துறை பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அதிசயங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.